வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்று மூத்த தலைவர் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தினர். தனது 19வது வயதில் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையிலான சம்பூர்ண கிராந்தியில் சேர்ந்தது தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பதிவிட்டுள்ளார். அமைதி மற்றும் ஜனநாயக வழிமுறைகளின் மூலம் சமூக மாற்றத்திற்காக பாடுபட தலைமுறைகளை அவரது வாழ்க்கை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் அரசியல் அமைப்பின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பங்கு அளப்பரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மற்றும் பீகாரில் அவரது தலைமையிலான இயக்கங்கள் நாடு முழுவதும் சமூக அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அமீர்கான் முத்தாகி இந்தியாவில் ஒருவார கால அரசுமுறை பயணமாக புதுடெல்லி வந்துள்ளார். இம்மாதம் 16ஆம் தேதி வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மற்றும் தொழில் வர்த்தக பிரதிநிதிகளையும் சந்திக்கவுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தின் போது 1500 இடங்கள் சுத்தம் படுத்தப்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட இந்த இயக்கத்தின் போது தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் விதமாக 2766 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் 25ஆம் தேதி அன்று ஒரு நாள் 1 மணி நேரத்தில் ஒன்றுபட்டு பணியாற்றுவோம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியும் இந்த இயக்கத்தை முன்னிட்டு நடத்தப்பட்டது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.